அது சரியா 2020 மார்ச் 31 உத்தரப்பிரதேசில் இருக்கிற மீரட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பர்தாப்பூர் அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல நேரம் காலையில 11 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அப்ப வழக்கமான பரபரப்போட இங்கிட்டு இருந்த அந்த ஸ்டேஷனுக்குள்ள 32 மற்றும் 35 வயது இருக்கக்கூடிய 2 பெண்கள் முகம் முழுக்க சோகத்தோட ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அந்த ஸ்டேஷனுடைய ஹெட் கான்ஸ்டபிள் முன்னாடி போய் நின்ன அந்த 2 பெண்கள்ல ஆண்கள் மாதிரி ஹேர் கட் பண்ணியிருந்த அந்த 32 வயதான பெண் தன்னுடைய பெயர் சாஞ்சல் சௌத்ரி அப்படின்னும் தன்னுடைய ஃப்ரெண்டான 31 வயதான பிரியா சௌத்ரியையும் அவளுடைய 10 வயது மகளான காசிஷையும் கடந்த 2 நாட்களா காணோம். சோ ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னவங்க கூடவே இந்த பிரியா மிஸ்ஸிங் கேஸ்ல தனக்கு ஒரு பர்சன் மேல சந்தேகம் இருக்கிறதாகவும் சொல்லி அந்த பர்சனுடைய பெயரையும் அந்த கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் பண்றாங்க. இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண போலீஸ் ஓகே நாங்க விசாரிச்சு பிரியாவையும் அவங்களுடைய மகளையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொல்லி சாஞ்சலை அனுப்பி வைக்கிறாங்க. பட் அப்படி சொன்ன போலீஸ் அடுத்த 1 மாசத்துக்கு மேல ஆகியுமே பிரியாவை கண்டுபிடிக்காம ரொம்பவே அலட்சியமா இருந்திருக்காங்க. அதாவது கேஸ் பத்தின அப்டேட் கேட்டு சாஞ்சல் மற்றும் பிரியாவுடைய பேரண்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறப்ப எல்லாமே உங்களுடைய பொண்ணை கண்டுபிடிச்சா நாங்களே சொல்லுவோம், அதனால அடிக்கடி வந்து இங்க தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னும் உங்க பொண்ணை கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் எங்க வேலையா, அதை விட முக்கியமான வேலையெல்லாம் எங்களுக்கு நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்கள உதாசீனப்படுத்திருக்காங்க. சோ போலீஸுடைய இந்த பொறுப்பில்லாத பதிலால ரொம்பவே கோபமான சாஞ்சல் மற்றும் பிரியாவுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க பிரியாவுடைய மிஸ்ஸிங் கேஸை கிரைம் பிரான்ச்சுக்கு மாத்த சொல்லி மீரட் டிஸ்ட்ரிக்ட் உடைய எஸ்பி கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அதை ஏத்துக்கிட்ட எஸ்பியும் அந்த கேஸை சிபிசிஐடிக்கு மாத்தி ஆர்டர் போடுறாரு. இப்ப சாஞ்சல் மற்றும் பிரியாவுடைய ஃபேமிலி கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்ச சிபிசிஐடி பிரியாவை பத்தின முழுமையான டீடைல்ஸை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி காணாம போன அவங்களுடைய மகளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரிய வந்தப்ப போலீஸ்க்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு. அப்படி பிரியாவுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். என்னோட சேலரி ஹைக்க பத்தி பாஸ் கிட்ட எப்படி பொலைட்டா மீட்டிங்ல கேக்குறது? நீங்க பாஸ் கிட்ட இப்படி பொலைட்டா கேட்கலாம். வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா? பாத்தீங்களா, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தமிழ்ல என்னுடைய இங்கிலீஷ் டவுட்டை கிளியர் பண்ணிருச்சு. இது கூடவே ஆஃபீஸ் ரிலேட்டடான கம்யூனிகேஷனை நீங்க ஈஸியா பேசி கத்துக்க இதுல அன்லிமிட்டடான இன்டராக்டிவ் ஆக்டிவிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்க பிசினஸ் அண்ட் ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட டாஸ்க் லைக் கான்வர்சேஷன் பிராக்டிஸ், இமெயில் அண்ட் மெசேஜ் டிராஃப்டிங் அப்படின்னு ஃபாஸ்டா ஹை குவாலிட்டியில செஞ்சு முடிக்க இதுல நிறைய யூஸ்ஃபுல்லான ஏஐ டூல்ஸையும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதுதான் சூப்பர்னோவா ஏஐ, உங்க பாக்கெட் ஃப்ரெண்ட்லி ஏஐ இங்கிலீஷ் டீச்சர். இங்கிலீஷை அதிக முறை பேசி பயிற்சி பண்ணாதான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அந்த வகையில தமிழ்லயே பேசி ஈஸியா இங்கிலீஷை கத்துக்க சூப்பர்னோவா ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி சூப்பர்னோவால ஜாயின் பண்ற ஃபர்ஸ்ட் 100 பேருக்கு 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சோ உடனே போய் ஜாயின் பண்ணுங்க. பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சிட்டு வேலைக்கு போயிட்டு இருந்த பிரியா 2009ல 24 வயதான ராஜீவ் அப்படிங்கிறவரை லவ் பண்றதாகவும் அவரையே தனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கும்படியும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களோ அதுக்கு சம்மதிக்காம நாங்க சொல்ற பையனை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு பிரியாவை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால கோவமான பிரியா வீட்டை விட்டு வெளியேறி போய் ராஜீவை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆல்சோ காசியாபாத் அப்படிங்கிற ஒரு சிட்டில ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அவங்களுடைய வாழ்க்கைய நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி
இப்படி அவங்க வாழ ஆரம்பிச்ச அடுத்த ஒரு வருஷத்திலேயே அவங்களுக்கு அப்படின்னு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. இப்ப ரொம்பவே சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கை போக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பிரியாவுக்கு அவங்க எதிர்பார்க்காத பிரச்சனைகள் அடுத்தடுத்து வர ஆரம்பிக்குது. எஸ், ஆரம்பத்துல ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருந்த பிரியாவுடைய ஹஸ்பண்டான ராஜீவ் அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அடிக்கடி வேலைக்கு போகாம குடிச்சிட்டு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்காரு. இதனால கோபமான பிரியா அவர் கூட தினமுமே சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் எவ்வளவுதான் திட்டி சண்டை போட்டாலுமே அவங்களுடைய ஹஸ்பண்ட் திருந்தாம அப்படியே தான் இருந்திருக்காரு. இதனால பொறுத்து பார்த்த பிரியா 2010 டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. ஆல்சோ அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து பிரிஞ்சு அவங்களுடைய குழந்தைய கூட்டிட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ் உடைய வீட்டுக்கு போறாங்க. பட் ஏற்கனவே குழந்தை பிறந்தப்பவும் சரி, அதுக்கப்புறமா பிரியாவுடைய வாழ்க்கை கசப்பா மாற ஆரம்பிச்சப்பவும் சரி, பிரியாவுடைய போன் கால்ஸ்க்கு கூட ரெஸ்பாண்ட் பண்ணாம இருந்த அவங்களுடைய பேரண்ட்ஸ் இப்ப கையில குழந்தையோட வந்து நின்னப்பவும் எங்களை வேணாம் அப்படின்னு சொல்லி உதறிட்டு போன உனக்கு இந்த வீட்ல மறுபடியுமே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி பிரியாவை திட்டி வெளியே அனுப்பியிருக்காங்க. இதனால இப்ப பிரியா கொஞ்சம் மனசு உடைஞ்சு போனாலும் அதுக்கப்புறமா அவங்களால தனியாவே வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு உருவாக ஆரம்பிக்குது. சோ இப்ப கையில் இருக்கிற பணத்தை வச்சு மோட்டி நகர் அப்படிங்கிற ஒரு சிட்டில தனியா ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்பதான் பக்கத்து வீட்டுல குடியிருந்த சாஞ்சலுடைய அறிமுகமும் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற ஒரு பியூட்டி பார்லர்லயே அவங்களுக்கு ஒரு வேலையும் கிடைக்குது. சோ இப்ப வேலைக்கு போறது, அவங்களுடைய குழந்தைய பாத்துக்கிறது, சாஞ்சல் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வாழ்க்கையில நடந்த சுக துக்கங்களை பத்தி பகிர்ந்துக்கிறது அப்படின்னு அவங்களுடைய லைஃபை நார்மலா கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க பிரியா. பட் அப்படி போயிட்டு இருந்தப்பதான் நீ எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி தனியாவே இருப்ப, உனக்கு அப்படின்னு ஒரு லைஃப் பார்ட்னர் கண்டிப்பா வேணும், சோ நீ இன்னொரு மேரேஜ் பண்றத பத்தி திங்க் பண்ணு அப்படின்னு சாஞ்சல் அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ஏற்கனவே ஒரு கசப்பான கல்யாண வாழ்க்கையை பார்த்த பிரியா இன்னொரு மேரேஜ் பண்ற எண்ணம் இப்போதைக்கு தனக்கு இல்ல அப்படின்னு ரிப்ளை பண்றாங்க. பட் சாஞ்சலோ ஒரு தடவை மேரேஜ் லைஃப் தப்பா போயிருச்சு அப்படின்னா மேரேஜ் லைஃபே அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீ இந்த மாதிரி எல்லாம் பயப்படுறது சரியில்லை அப்படின்னு தைரியம் சொல்றாங்க. பிரியாவை பார்க்க வந்த பிரியாவுடைய அக்காவும் இதே அட்வைஸ் தான் சொல்றாங்க. சோ இப்ப பிரியாவோ அரை மனசோட மேட்ரிமோனில அவங்களுடைய நேமை ரெஜிஸ்டர் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அது கூடவே ஒரு முக்கியமான கண்டிஷனையும் அதுல மென்ஷன் பண்றாங்க. அதாவது தனக்கு ஹஸ்பண்டா வர விரும்புற நபர் தன்னுடைய மகளை அவருடைய மகளா நினைச்சு வளர்க்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் தான் அது. பட் அவங்களுடைய அந்த கண்டிஷனை ஏத்துக்கிட்டு எந்த ஒரு வரணுமே அவங்கள தேடி வராம இருந்திருக்கு. ஆனாலுமே அதை பத்தி எல்லாம் பெருசா அவங்க கண்டுக்கல. தன்னுடைய மகளை நல்லபடியா வளர்க்கறதுல மட்டும்தான் அவங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருந்தப்பதான் 2015 ஜூன் மாசம் தன்னுடைய பொண்ணோட ஸ்கூல் புக்ஸை பைண்டிங் பண்றதுக்காக ஒரு பிரிண்டிங் ஷாப்புக்கு போறாங்க. அங்க 28 வயதான அமித் குர்ஜார் அப்படிங்கிற ஒரு நபரை மீட் பண்றாங்க. புக் பைண்டிங் மற்றும் பிரிண்டிங் ஒர்க்ஸை கான்ட்ராக்ட் பேசிஸ்ல எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த அவரை பார்த்த முதல் சந்திப்பிலேயே பிரியாவுக்கு பிடிச்சு போயிருக்கு. சோ அப்பவே 2 பேருமே நட்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பைண்டிங் பண்ண புக்ஸை திரும்ப வாங்க போறப்ப பிரியாவை அவருடைய கார்லயே வந்து டிராப் பண்ணி இருந்திருக்காரு அமித். ஆல்சோ அப்பதான் பிரியா குழந்தையோடு இருக்கிற சிங்கிள் மதர் அப்படிங்கிறது அமித்துக்கும், அமித் ஒரு அன்மேரிட் இளைஞர் அப்படிங்கிறது பிரியாவிற்கும் தெரிய வருது. அண்ட் இது தெரிஞ்சுதான் 2 பேருமே மொபைல் நம்பரை எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா போன் மூலமா சேட் பண்ணவும் பேசவும் ஆரம்பிச்ச அவங்க 2 பேருமே அடுத்த ஒரு சில மாதங்களையே லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. எஸ், உங்களுடைய மகளை வளர்க்கிற முழு பொறுப்பும் என்னுடையது அப்படின்னு அமித் சொன்ன உடனே பிரியாவிற்கு அமித் மேல காதல் உண்டாயிருக்கு. சோ இப்ப இந்த விஷயத்த சாஞ்சல் மற்றும் அவங்களுடைய சிஸ்டர் கிட்ட பிரியா சொல்ல அதை கேட்டு அவங்களுமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறமா 2015 நவம்பர்ல அமித்தை மேரேஜ் பண்ணிக்கிட்ட பிரியா மீரத் அப்படிங்கிற சிட்டியில ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அமித் கூட அவங்களுடைய வாழ்க்கைய ரொம்பவே சந்தோஷமா வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. அதே போல அமித்தும் பிரியாவுடைய மகளை தன்னுடைய மகளா நினைச்சு ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போறது, மூவிக்கு கூட்டிட்டு போறது, சைட் சீயிங்க்கு கூட்டிட்டு போறது அப்படின்னு பிரியா நினைச்ச மாதிரியே அமித் இருந்ததால பிரியாவும் நம்ம நினைச்ச வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ பிரியாவுடைய செலவுக்கு தேவையான பணத்தை கொடுக்கறது, பிரியாவுடைய மகளை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறது அப்படின்னு பிரியா மற்றும் அவங்களுடைய மகளை ரொம்பவே நல்லபடியா பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஆல்சோ பிரியா அமித் கூட வந்து செட்டில் ஆகிட்டாலும் அடிக்கடி
சாஞ்சல் கூட போன்ல பேசுறது, மோட்டி நகருக்கு போய் அவங்கள அப்பப்ப மீட் பண்றது அப்படின்னு அவங்க கூடவும் கொஞ்சம் டைமும் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சந்தோஷமா போயிட்டு இருந்த பிரியாவுடைய வாழ்க்கையில இன்னுமே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு விஷயமும் நடக்க ஆரம்பிக்குது. 4 வருஷங்களுக்கும் மேல பிரியா கூட வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்த அமீர் 2020 மார்ச் மாசம் அமீன் நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியால இவங்களுக்கு அப்படின்னு ஒரு சொந்த வீட்டை கட்டி பிரியாவையும் அவங்களுடைய மகளையும் அங்க கூட்டிட்டு போறாரு. எல்லாமே இப்படி நல்லா போயிட்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் பிரியா மற்றும் அவங்களுடைய குழந்தை யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு காணாம போறாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் நம்ம இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரியே பிரியாவுடைய ஃப்ரெண்டான சாஞ்சல் போலீஸ் கிட்ட தனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க இல்லையா. எஸ்டிஏ நீங்க இப்ப சந்தேகப்படுற மாதிரியே தான் சாஞ்சலும் அமித் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா சாஞ்சல் அப்படி சொன்னதுக்கு சில காரணங்களும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அப்படி புது வீட்டுல குடியேறின அடுத்த சில வாரங்கள்லயே, அதாவது சரியா மார்ச் 28ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு சாஞ்சலுக்கு பிரியா கிட்ட இருந்து ஒரு போன் கால் வந்திருக்கு. அதுல பேசின பிரியா அமித்தும் அடிக்கடி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றதாகவும், அது மட்டும் இல்ல அவர் மேல தனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறதாகவும், தனக்கு விருப்பமில்லாத ஒரு விஷயத்துக்காக அமித் தன்னை ஃபோர்ஸ் பண்றதாகவும் சொல்லி வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. பிரியாவிற்கு இருந்த அந்த சந்தேகம் என்ன, அமித் எதுக்காக ஃபோர்ஸ் பண்ணார் அப்படிங்கறத நான் இந்த வீடியோவுடைய பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். சோ இப்ப பிரியா சொன்னதை கேட்டு ஷாக்கான சாஞ்சல் அதை பத்தி அமித்துக்கு கால் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கு அமித், நான் சும்மா கேஷுவலா தான் கேட்டேன், அவளை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம வேலை விஷயமா போன இடத்துல தான் சிலர் தன்னை கம்பல் பண்ணி குடிக்க வச்சிருந்தாகவும் சொல்றாரு. பட் இதை கேட்ட சாஞ்சலோ, பிரியா ஏற்கனவே ஒரு மேரேஜ் லைஃபால கஷ்டப்பட்டிருக்கா, சோ மறுபடியும் அவளுக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்துடாதீங்க அப்படின்னு அமித் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுக்கு அமித்தும் ஓகே, இனிமே எந்த பிரச்சனையுமே வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சாஞ்சலுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. பட் அப்படி அவர் ப்ராமிஸ் பண்ண அடுத்த நாள் எப்பவும் போல பிரியா கூட பேசுறதுக்காக சாஞ்சல் அவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனா பிரியாவுடைய நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. சோ உடனே அமித்துக்கு கால் பண்ணி என்னாச்சு, எதனால பிரியாவுடைய மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு கேட்கும் போதுதான், நேத்து நைட்டு எனக்கும் பிரியாக்கும் சண்டை வந்துச்சு, அதுல என் கூட சண்டை போட்டுட்டு இனிமேல் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய மகளையும் கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நானுமே காலையில இருந்து அவளுடைய கால்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பட் அவளுடைய போன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு தான் வருது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ இப்போ இதை கேட்டு ஷாக்கான சாஞ்சல் மறுபடியும் பிரியாவுடைய போனுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. பட் அன்னைக்கு நைட் வரைக்குமே அவங்க நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு தான் வந்திருக்கு. அதோட மறுபடியும் அமித்துக்கு கால் பண்ணி பிரியா வந்துட்டாளா அப்படின்னு கேக்குறப்ப இனிமே பிரியா வீட்டுக்கு வரல அப்படின்னு தான் சொல்லியிருந்திருக்காரு. சோ இந்த விஷயத்த பிரியாவுடைய அக்காவுக்கு கால் பண்ணி சொன்ன சாஞ்சல், நம்ம உடனே பிரியாவுடைய வீடு இருக்கிற அமீன் நகருக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. இப்ப சாஞ்சல் இருக்கிற இடத்துல இருந்து பிரியாவுடைய வீட்டுக்கு போறதுக்கான தூரம் வெறும் 7 கிலோமீட்டர் தான் அப்படின்னாலுமே அந்த டைம்ல இந்தியா முழுவதுமே லாக்டவுன் அமலாகி இருந்ததால உடனடியா பிரியாவுடைய வீட்டுக்கு போக முடியாம இருந்திருக்கு. இதனால ஒரு நாள் கழிச்சு, அதாவது மார்ச் 31ஆம் தேதி தான் சாஞ்சல் பிரியாவுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அப்ப அந்த வீட்டுல அமித் மட்டும்தான் இருந்திருக்காரு. பிரியா இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி அவங்க 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அமித் மேல சந்தேகம் இருக்கிறதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ சிபிசிஐடி அமித்தை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முன்னாடி நாள் நைட்டு தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும் எப்பவும் போல ஒரு சின்ன சண்டை வந்துச்சு அப்படின்னும், ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே ரொம்பவே கோபமான பிரியா கத்தியை எடுத்து அமித்துடைய கையில கிழிச்சிட்டு அவங்களுடைய பொண்ணை கூட்டிட்டு வெளியே போயிட்டா அப்படின்னு அமித் அவருடைய கையில் இருக்கிற காயத்தை போலீஸ் கிட்ட காமிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போதைக்கு சரி ஓகே அப்படின்னு அமித்தை சமாதானப்படுத்தின போலீஸ் பேக்ரவுண்ட்ல அமித்தை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பதான் அமித் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொன்ன சாஞ்சல், இது மட்டும் இல்ல சார் அப்படின்னு இன்னுமே பல முக்கியமான விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு நாள் பிரியா யதார்த்தமா அமித்துடைய பேக்கை பார்க்கும் பொழுது அந்த பேக்குள்ள குரான் புக்கை பார்த்ததாகவும், ஆல்சோ அமித்துடைய லேப்டாப்ல அமித்துடைய போட்டோ போட்ட ஒரு ஐடி ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னும், ஆனா அதுல அவருடைய பெயர் சம்ஷாத் அப்படின்னு இருந்ததாகவும், அது மட்டும் இல்ல எல்லா வெள்ளிக்கிழமையுமே ஒரு கஸ்டமரை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வெளியே போயிட்டு இருந்தவரை ஒரு நாள் சந்தேகப்பட்டு பிரியா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த பிரியா பார்த்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அமித் மசூதியில போய் தொழுகை பண்றத பார்த்திருக்காங்க பிரியா. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சாஞ்சல் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அதை வெரிஃபை பண்றதுக்காக அமித்துடைய பிரஸ்ஸுக்கு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அமித்துடைய உண்மையான பெயர் சாம்ஷத் தான் அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்ல,
பிரியா நினைச்ச மாதிரி அவன் ஒன்னும் சிங்கிள் கிடையாது. அவனுக்கு ஏற்கனவே ஒரு பெண் கூட திருமணம் ஆயிருந்திருக்கு அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு. ஆல்சோ இப்படி ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்த அதே டைம்ல இன்னொரு பக்கம் அமித்துடைய வீட்டுக்கு வெளியில் இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் மார்ச் 28 நைட்டு அமித் சொன்ன மாதிரி பிரியா சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போன மாதிரி எந்த ஒரு ஃபுட்டேஜுமே ரெக்கார்ட் ஆகல அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது. சோ இப்ப உடனடியா அமித்துடைய வீட்டை சர்ச் பண்ண ஆரம்பிச்ச போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து கொஞ்ச நேரத்திலேயே அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற உண்மைகளை போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். இந்த சம்ஷாத் பிரியாவை முதல் முறை பார்த்தப்பவே அவங்களை எப்படியாவது ஏமாத்தி மேரேஜ் பண்ணி முஸ்லிமா கன்வெர்ட் பண்ணிரணும் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கான். சோ அவனுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆனதை மறைச்சு பிரியாவை அவன் நினைச்ச மாதிரியே இரண்டாவதா மேரேஜும் பண்ணியிருந்திருக்கான். பட் ஆரம்பத்துல கன்வெர்ட் பண்றத பத்தி பேசினா எங்க பிரியா அவனை விட்டு போயிருவாங்களோ அப்படின்னு பயந்தவன் ஒரு 4 வருஷம் பிரியா கூட மேரேஜ் லைஃபை என்ஜாய் பண்ணிருக்கான். ஆனா அதுக்கப்புறமா தான் இவனை பத்தின உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமா பிரியாவுக்கு தெரிய வந்திருக்கு. அவனுடைய ஐடி ப்ரூஃப், மசூதிக்கு போறது அப்படின்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. சோ சம்பவம் நடந்த அன்றைய நாள் மார்ச் 28 அன்னைக்கு நைட்டு தன்னை ஏமாத்தி மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்காக பிரியா சம்சாத் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பட் அன்னைக்குமே குடிச்சிட்டு வந்திருந்த சம்சாத், ஆமா எனக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சு, இப்ப அதெல்லாம் இல்ல, நீ முஸ்லீம்க்கு கன்வெர்ட் ஆகு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். பட் ஹிந்து ரிலீஜியன் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்த பிரியா முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இந்த விஷயங்களை பிரியா சாஞ்சல் கிட்ட சொல்லியிருக்காங்க. இது தெரிஞ்சு சம்சாத்துக்கு கால் பண்ண சாஞ்சல் கிட்ட அப்போதைக்கு அமைதியா பேசி கன்வின்ஸ் பண்ணாவன். அதுக்கப்புறமா பிரியாவுடைய கையில் இருந்த போனை புடுங்கிட்டு அவங்கள அடிச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுல ரொம்பவே கோவமான பிரியா கிச்சன்ல இருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அவனுடைய கையை கிழிச்சிருக்கான். பட் இதுல ஆத்திரமான சம்ஷா பிரியாவுடைய கையை முறுக்கி அவங்க கிட்ட இருந்த கத்தியை புடுங்கிட்டு தன்னுடைய கையாலேயே அவங்க கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். சோ இப்ப அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க போராடின பிரியா அப்படியே கால் தவறி கீழே தரையில விழுந்திருக்காங்க. பட் அப்பவுமே அவங்கள விடாம அவங்களுடைய கழுத்தை இன்னுமே இறுக்கமா நெரிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதுல அடுத்த சில நிமிடங்களிலேயே பிரியா மூச்சு திணறி துடி துடிச்சு இறந்து போறாங்க. இப்பவுமே கொலைவெறி அடங்காத அந்த சம்ஷா இந்த உண்மை வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு பெட்ரூம்ல தூங்கிட்டு இருந்த பிரியாவுடைய மகளையும் அதே மாதிரி ஒரு சேலைய வச்சு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்கான். இப்படி கொலை பண்ணிட்டு எப்படி இந்த 2 உடல்களையும் டிஸ்போஸ் பண்றது அப்படின்னு மறுபடியுமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் கிரைம் த்ரில்லர் படங்களை விரும்பி பார்க்கக்கூடிய அவனுக்கு திருஷ்யம் படத்துல வர்ற கிளைமேக்ஸ் சீன் அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கு. தமிழ்ல வந்த பாபநாசம் படத்துடைய ஒரிஜினல் வெர்ஷன் தான் திருஷ்யம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அந்த படத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே குழி தோண்டி அந்த உடலை புதைச்சு வைக்கிற மாதிரி தன்னுடைய வீட்டுடைய பெட்ரூம்லயே ஒரு 5 அடிக்கு குழியை தோண்டி பிரியா மற்றும் அவங்க மகளுடைய உடல்களை அந்த குழிக்குள்ள போட்டு அதுக்கப்புறமா நிறைய உப்பு பாக்கெட்டுகளை வாங்கிட்டு வந்து அந்த எல்லா உப்பையுமே அது மேல கொட்ட ஆரம்பிக்கிறான். கடைசியா பிரியாவுடைய போன் மற்றும் பர்ஸையும் அந்த குழியில போட்டு மூடிட்டு அதை கவர் பண்ற மாதிரி ஒரு கட்டில அந்த இடத்துல செட் பண்ணி வச்சேன் அப்படின்னு அவனுடைய கன்ஃபெஷனை சொல்லி முடிக்கிறான். இப்ப சம்சாத்துடைய இந்த கன்ஃபெஷனுக்கு அப்புறமா அவன் வீட்டுல இருந்த குழியை தோண்டி 2 உடல்களையுமே ரெக்கவர் பண்ண போலீஸ் பிரியாவுடைய பேரண்ட்ஸ் உடைய DNA வச்சு மேட்ச் பண்ணதுல கொலை செய்யப்பட்டது பிரியா மற்றும் அவங்களுடைய மகள் தான் அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறமா கோர்ட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட இந்த கேஸுடைய விசாரணை இன்னுமே தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. சோ இப்போ இந்த கேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, பிரியா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டான ராஜீவ் கிட்ட இருந்து பிரிஞ்சு முதல் முறையா அவங்களுடைய பேரண்ட்ஸ் உடைய வீட்டுக்கு வந்தப்பவே பெரிய மனசு பண்ணி அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்கள மன்னிச்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்படி பண்ணியிருந்தா இந்நேரம் மேபி பிரியாவும் அவங்களுடைய மகளும் உயிரோட இருந்திருப்பாங்க அப்படிங்கறத நம்ம இங்க கவனிக்கணும். சோ மை டியர் STI, நான் வீடியோவுடைய முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க ஒர்க்ல கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா சூப்பர்னோவா உங்களுக்கு ஒரு அருமையான ஆப்ஷனா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி சூப்பர்னோவால ஜாயின் பண்ற ஃபர்ஸ்ட் 100 பேருக்கு 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சோ உடனடியா போய் ஜாயின் பண்ணுங்க. சோ மை டியர் STI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.